அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கக்கூடிய அரசியலமைப்பு வினாக்கள் தான். அதுவும் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடியுரிமை தொடர்பான ரொம்ப முக்கியமான 30 வினாக்கள். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் குடியுரிமை சம்மந்தமாக எந்தெந்த வினாக்கள் கேட்டிருக்காங்களோ அது ப்ளஸ் இனிமேல் எந்த வினாக்கள் கேட்க போகிறாங்களோ அதையும் பேஸ் பண்ணி மொத்தமாக 30 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 30 கொஷின்ஸுமே கண்டிப்பாக ஒரு 20 கொஷின்ஸ் மேலே ரிப்பீட்டடான கேள்விகள் தான் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 10 கொஷின் இதை பேஸ் பண்ணி இதையும் கேட்கலாம் அப்படிங்கிற கேள்விகளை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை முதல்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு வினாக்களில் 1லிருந்து 73 கொஷின்ஸ் வரைக்கும் 4 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். ஒன்று ஆளுநர் தொடர்பான கேள்விகள், இன்னொன்று முதலமைச்சர் தொடர்பான கேள்விகள், அண்ட் தென் நெக்ஸ்ட் சட்டமன்றம் ப்ளஸ் நீதிமன்றம். இந்த 4 டாபிக்ஸும் சம்மந்தப்பட்டு மொத்தம் 73 கேள்விகள். ஆல்ரெடி 2 வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 2 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, குடியுரிமை தொடர்பான ஒரு 30 வினாக்கள். ஸோ 74வது கேள்வி பாருங்கள். ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் கடமைகளை பற்றியும் படிக்கும் இயல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடிமை இயல். ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல் குடிமை இயல். 75வது கேள்வி பாருங்கள். குடிமகன் என்ற சொல் எந்த லத்தீன் வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னா சிவிஸ். குடிமகன் என்ற சொல் எந்த லத்தீன் வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது சிவிஸ். 76வது கேள்வி. பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் சிவிஸ் என்பதன் பொருள் குடியிருப்பாளர். இதுக்கான ஆன்சர் குடியிருப்பாளர். பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் சிவிஸ் என்பதன் பொருள் குடியிருப்பாளர். 77வது கேள்வி. குடியுரிமையின் வகைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 2. குடியுரிமையின் வகைகள் 2. 78வது பாருங்கள். அந்த 2 வகையான குடியுரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. அதை தான் இயற்கை இயல்பு அப்படின்னு எழுதியிருக்கேன். இயற்கை குடியுரிமை அப்படிங்கிறது நம்மளுடைய பிறப்பின் மூலமாக தானாகவே இருக்கக்கூடிய குடியுரிமை இயற்கை குடியுரிமை. இயல்பு குடியுரிமை அப்படிங்கிறது வேறொரு நாட்டிலிருந்து விண்ணப்பம் மூலமாக பெறக்கூடிய குடியுரிமை இயல்பு குடியுரிமை. 79வது கேள்வி பாருங்கள். இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955. இந்திய குடியுரிமை சட்டம் 1955. 80வது கேள்வி. குடியுரிமை பெறுதல் எழுத்தல் பற்றிய விதிகள் சட்டம் எந்த இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை சட்டம் 1955 இருக்குது. அதாவது குடியுரிமையை பெறுவது எப்படி, குடியுரிமையை இழப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான மொத்தமான விதிகள் எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, குடியுரிமை சட்டம் 1955. குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமையை பெறுவதற்காக எத்தனை வழிமுறைகள், குடியுரிமையை இழப்பதற்காக எத்தனை வழிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் நெக்ஸ்ட் கேள்வியில் பார்ப்போம் பாருங்கள். 81வது கேள்வி. குடியுரிமையை பெறுவதற்கான வழிமுறைகள் 5 வழிமுறைகளில் குடியுரிமையை பெறுவோம். அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த கொஸ்டினில் பார்ப்போம். 82வது கேள்வியில் குடியுரிமை இழப்பதற்கான வழிமுறைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 3. சரியா? குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் 5, குடியுரிமை இழப்பதற்கான வழிமுறைகள் 3. குடியுரிமை பெறுவதற்கான அந்த 5 வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிறப்பால் குடியுரிமை பெறுதல், வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல், பதிவு செய்தல் மூலமாக குடியுரிமை பெறுதல், இயல்பு குடியுரிமை, பிரதேசங்களை இணைத்தல் மூலமாக பெறும் குடியுரிமை. ஸோ பிறப்பால் குடியுரிமை அப்படிங்கிறது இந்தியாவில் பிறக்கிறதன் மூலமாக, வம்சாவளியா அப்படிங்கிறது இந்திய வம்சாவளியை கொண்டவர்கள் பெறுவது, பதிவு செய்வது அப்படின்னா குறிப்பிட்ட காலம் இந்தியாவில் வாழ்ந்துட்டு பதிவு செய்து குடியுரிமை பெறுதல், இயல்பு குடியுரிமை அப்படிங்கிறது விண்ணப்பித்து குடியுரிமை பெறுவது, பிரதேசங்களை இணைப்பது அப்படிங்கிறது இந்தியாவோட ஏதாவது ஒரு நாடோ ஒரு பகுதியோ நம்ம திரும்பவும் இணைக்கிறோம் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் இந்திய குடியுரிமை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 5 வழிமுறைகள் மூலமாக தான் குடியுரிமை பெறக்கூடிய வழிமுறைகளாக இருக்குது. அடுத்தது 84வது கேள்வி. இந்திய குடியுரிமை இழப்பதற்கான வழிமுறைகள் எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது 3. என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமையை துரத்தல். அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்திய குடிமகனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எங்களுடைய இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முன் வேண்டான்னு சொல்கிறது குடியுரிமையை துரத்தல். குடியுரிமை முடிவுக்கு வருதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே போய் வாலண்டரியாக வேறு ஒரு நாட்டில் இப்போ இந்தியராக இருந்துட்டு அவங்க போய் அமெரிக்க குடியுரிமை வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அந்த அமெரிக்க குடியுரிமை வாங்குறது இங்கே தெரிவிக்காமல் தானாகவே முடிவுக்கு வந்துடும் இந்திய குடியுரிமை. சரியா? ஸோ இது வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெற்றாங்கன்னா இந்திய நாட்டுடைய குடியுரிமை தானாகவே முடிவுக்கு வந்துடும். அடுத்தது குடியுரிமையை மறுத்தல். அதாவது ஒருத்தவங்க அரசியலமைப்பு படி செயல்படாமல் இருக்காங்க, இல்லைனா அவங்க மேலே ஏதாவது குற்றம் நடவடிக்கைகள் இருக்குது, அவங்க தவறான நபர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடியுரிமையை மறுப்பாங்க. அதுதான் குடியுரிமையை மறுத்தல். இந்த 3 வழிமுறைகளில் குடியுரிமை இழக்கப்படுகிறது. 85வது கேள்வி பாருங்கள். நாட்டுரிமை. 85ல் நாட்டுரிமை பற்றி பார்ப்போம். 86ல் குடியுரிமை பற்றி பார்ப்போம். 85ல் நாட்டுரிமை அப்படிங்கிறது
பூர்வீகம், பிறப்பு, இனம் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் பெறக்கூடிய உரிமை வந்து நாட்டுரிமை அப்படின்னு சொல்லுவோம். குடியுரிமை அப்படிங்கிறது வந்து நாட்டின் சட்ட விதிமுறைப்படி ஒரு நாட்டு அரசாங்கத்தால் அங்கே வாழக்கூடிய ஒரு தனி மனிதருக்கு வழங்கக்கூடிய உரிமை தான் குடியுரிமை அப்படின்னு சொல்லுவோம். நாட்டுரிமை அப்படின்னா ஒரு நாட்டுக்கு, அதாவது அவங்க அங்கே பூர்வீகமாக இருக்காங்க, அங்கேயே பிறந்திருக்காங்க, அவங்க இனம் அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற பேஸை வச்சு ஒரு நாட்டினருக்கு கொடுக்கக்கூடிய உரிமை நாட்டுரிமை. அதுவே ஒரு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் அந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாட்டுடைய சட்ட விதிமுறைப்படி ஒரு நாட்டு அரசாங்கம் ஒரு தனி மனிதருக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தான் குடியுரிமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், 87ஆவதுல ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துருக்கேன். நாட்டுரிமை அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது நம்ம நாட்டின் உரிமையை வந்து மாற்றிக்க முடியும். ஆனால் குடியுரிமை அப்படிங்கிறது வந்து மாற்ற முடியாது, எல்லா மக்களுக்கும் காமனாக தான் இருக்கும். 88வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு வழங்கும் குடியுரிமை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒற்றை குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பு வழங்கக்கூடிய குடியுரிமை என்ன மாதிரி குடியுரிமை? ஒற்றை குடியுரிமை. 89வது கேள்வி, இரட்டை குடியுரிமை இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போவுமே அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்தில் வந்து இரட்டை குடியுரிமை தான் வழங்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்தில் வந்து இரட்டை குடியுரிமை வழங்கப்படுகிறது. அதே போல் நாட்டின் முதல் குடிமகன் அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாட்டின் முதல் குடிமகனாக யாரை சொல்லுவோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவர்களை தான் சொல்லுவோம். அடுத்தது 91வது கேள்வி, இந்திய கடவுச்சீட்டை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமகன் எப்படி அழைக்கப்படுவாங்க அப்படின்னா NRI அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு அதுக்கு பேர். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க பாஸ்போர்ட் வாங்கிட்டு போய் வெளிநாட்டில் வாழ்வாங்க, ஆனால் அவங்க வந்து இந்திய குடிமகனாக தான் இருப்பாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்தியாவுடைய கடவுச்சீட்டை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமகன் வெளிநாடு வாழ் இந்தியர் என்று அழைக்கப்படுகிறார். அதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்படின்னா NRI அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ரெசிடென்சியல் இந்தியன் அப்படின்னு. அதாவது இந்தியாவில் அவங்க வசிக்கல, வேற ஒரு நாட்டில் வசிக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து இந்திய குடிமகன் தான் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அடுத்தது 92வது கேள்வி பாருங்கள், இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் வரையறை செய்த சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போது ஆரம்ப காலங்களில் இந்தியர்களுக்குன்னு சொல்லிட்டு அடிப்படை கடமைகள் வந்து அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் இருந்திருக்காது. 1976வது வருஷம் 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் 10 அடிப்படை கடமைகள் சேர்த்திருப்பாங்க. அதன் பிறகு 2002ல் 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 11வது அடிப்படை கடமையும் சேர்த்து மொத்தம் இப்போ வந்து இந்திய குடிமக்களுக்கு 11 அடிப்படை கடமைகள் வந்து இருக்குது. அந்த கேள்வி பார்த்துக்கோங்க. இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் வரையறை செய்த சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டாங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976. அடுத்து 93வது கேள்வி பாருங்கள், இந்திய குடிமக்களுக்கு மட்டும் உள்ள உரிமை. ஸோ இந்திய குடிமக்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குல்ல, அது என்னென்னு பார்க்கும்போது அடிப்படை உரிமைகள், வாக்களிக்கும் உரிமை, இந்திய அரசு பணியில் ஆற்றும் உரிமை, MLA மற்றும் MP ஆகக்கூடிய உரிமையெல்லாம் இது வெளிநாட்டிலிருந்து வரவங்களுக்கு இந்த உரிமைகள் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஒரு நாட்டின் குடிமகன் அல்லாதவரை வந்து எப்படி வகைப்படுத்தலாம்? ஒரு நாட்டுடைய சிட்டிசன் கிடையாது, அவங்கள வந்து 2 டைப்ஸாக பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்நியர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று குடியேறியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அந்நியருக்கும் குடியேறியவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இந்த 95, 96வது கேள்வியில் பார்க்கலாம் பாருங்கள். 95வதுல அந்நியர் பற்றி கொடுத்துருக்கேன். ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகன் அல்லாத அனைவரையுமே அந்நியர்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் இந்தியன் சிட்டிசன்ஷிப் இல்லாமல் மீதி யார் இருந்தாலுமே அவங்களுக்கு பேர் அந்நியர்கள் தான். அந்த அந்நியர்களுக்கு தான் சில எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், அதே போல் வெளிநாட்டிலிருந்து வந்து தங்கி படிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள், இவங்கள தான் வந்து அந்நியர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்நியர் அப்படிங்கிறவங்க யாரை சொல்லுவோம்? வெளிநாட்டிலேருந்து இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ப்ளஸ் வெளிநாட்டிலேருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள். அதுவே இந்த அந்நியர்களுக்கும் குடியேறியவர்களுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த குடியேறியவர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம நாட்டில் வெளிநாட்டிலேருந்து இங்கே ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நம்ம நாட்டில் கடைசி வரைக்கும் எந்த விதமான தடையும் இல்லாமல் அவங்க பெர்மனெண்ட்டாக இங்கே வசிக்கலாம், அதே போல் இங்கேயே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டோட யாருக்கு உரிமை இருக்கோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குடியேறியவர்கள். ஒரு நாட்டில் எந்த தடையும் இல்லாமல் நிரந்தரமாக வசிக்கவும் பணிபுரியவும் உரிமை பெற்ற அந்நியர்களுக்கு தான் குடியேறியவர்கள் அப்படின்னு பேர். அடுத்து 98வது கேள்வி பாருங்கள், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தா ஜனவரி 9. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வந்த தினமான ஜனவரி 9ஆம் தேதி அவருடைய நினைவாக பேஸ் பண்ணி தான் கொண்டாடப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி கொண்டாட மாட்டாங்க, 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கொண்டாடுவாங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுவது எப்போ? ஜனவரி 9. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கொண்டாடப்படும். 99வது கேள்வி பாருங்கள், காந்தி எங்கிருந்து இந்தியா வந்த தினம்? பிரவாசி பாரதிய தினம். இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரவாசிய பாரதிய தினம் வந்து காந்தியடிகள் எங்கேருந்து இந்தியாவுக்கு வந்த நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த நாள். 100வது கேள்வி பாருங்கள், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படும் அமைச்சகம். அதாவது இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினத்தை எந்த அமைச்சகம் கொண்டாடுது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமாகவே இந்த நாள் கொண்டாடப்படுகிறது.
அடுத்தது 101வது கேள்வி பாருங்கள். உலகளாவிய சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் அங்கம் என்பதை குறிக்கக்கூடியது தான் உலகளாவிய குடியுரிமை. நம்ம நாட்டுரிமை பார்த்துருப்போம், குடியுரிமை பார்த்துருப்போம். ஆனால் உலகளாவிய குடியுரிமை அப்படின்னா என்னென்னா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மக்களுமே ஒரு அங்கமாக வாழக்கூடிய உரிமை தான் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் உலகளாவிய குடியுரிமை அப்படிங்கிறது. 102வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் குடியுரிமையை பற்றி கூறக்கூடிய பகுதி மற்றும் பிரிவு. இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இந்திய அரசியலமைப்புடைய குடியுரிமை பற்றி எந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 2. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிக்கல் 5லிருந்து 11 வரைக்கும். இந்த வீடியோடைய லாஸ்ட் கொஸ்டின் வந்து இதுதான். பாண்டிச்சேரி இந்திய யூனியனோடு இணைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1962. பாண்டிச்சேரி இந்தியாவோடு இணைக்கப்பட்ட ஆண்டு 1962. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.